இன்னைக்கு நம்ம பைத்தானோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். பைத்தானில் லூப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு தெரியும். லூப் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் கொடுத்து கண்டினியூஸாக நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுதான் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லைன், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். ப்ரோக்ராமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்டை 4-5 தடவைக்கு மேலே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு லூப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே. பைத்தானை பொறுத்த வரைக்கும் எத்தனை லூப் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பைத்தான் பொறுத்த வரைக்கும் 2 லூப் தான் இருக்குது. வைல் லூப், அப்புறம் ஃபார் லூப். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து 3 லூப் பார்த்துருப்போம். வைல், டூ வைல், ஃபார் அதை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் இது 2 மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வைல் லூப்பை பற்றி பார்ப்போம். இதுதான் வைல் லூப்போட சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வைல் அப்படின்ற கீவேர்டு வந்துடும். அதுக்கப்புறமா கண்டிஷன், அதுக்கப்புறம் கோலன், அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக். அதாவது அந்த வைல் லூப்போட ஸ்டேட்மெண்ட் அதுதான். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து அந்த லூப்பை விட்டு வெளியே வரும். அதுக்கு கீழே வந்து எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு ஆப்ஷனல் தான், எல்ஸ் அப்படின்றத கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அங்கே வந்து அவங்க எல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன் எல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த லூப் எக்ஸிட் ஆன பிறகு நம்ம ஏதாவது ஒரு மெசேஜை வந்து கொடுக்கலாம். அந்த இடத்துல எக்ஸிட் ஆன பிறகு என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2ல் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதனால தான் வந்து அந்த எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க. இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து அந்த வைல் லூப்புக்கு எல்ஸ் அப்படின்றது கிடையாது. ஆனால் இதில் மட்டும்தான் எல்ஸ் அப்படின்ற பார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் ஒன்று நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். 10லேருந்து 15 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லூப் படிக்காத வரைக்கும் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்னா, ஜஸ்ட் பிரிண்ட்டில் போயிட்டு 10 கொடுப்போம். அடுத்தது இன்னொரு பிரிண்ட்டில் வந்து 11, அடுத்த பிரிண்ட்டில் வந்து 12, அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். இப்போ ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுதான் இந்த வைல் லூப்பை வச்சு பண்ண போகிறோம். ஓகே, ப்ரோக்ராம் போவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வேரியபிளை வச்சு தான் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். அந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் வைல் லூப்புக்குள்ளேயே எக்ஸிக்யூட் ஆகும், வைல் லூப்புக்குள்ளேயே போகும். இப்போ நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஐயோட வேல்யூ வந்து 10. இப்போ வைல் லூப் கொடுக்குறேன். வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. அதாவது 15க்குள்ளே தான் அந்த ஐயோட வேல்யூ இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 15 விட தாண்டி போயிடுச்சுன்னா, 15 விட அதிகமாக ஆயிடுச்சு அந்த ஐயோட வேல்யூ அப்படின்னா அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ வைல் ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. பிரிண்ட் ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லூப் வந்து டெர்மினேட்டே ஆகாது, கண்டினியூஸாக லூப் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஐயோட வேல்யூ 10, வைலில் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. ஐயோட வேல்யூ எப்போவுமே எப்போ எக்ஸிக்யூட் பண்ணாலும் சேம் 10லேயே தான் இருக்கும். அந்த வேல்யூ சேஞ்சே ஆகாது. சேஞ்ச் ஆகாத பட்சத்தில் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸே ஆகாது, அப்படியே தான் இருக்கும் சேம். அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் ட்ரூவாகவே தான் இருக்கும். உள்ளே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஐயோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு 10லேருந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். 10, 11, 12 அப்படின்ற இன்க்ரீஸ் வேல்யூவை தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 இப்படி கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா, ஐயோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணி அதை மறுபடியும் ஐயில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஐயோட வேல்யூ வந்து 10 ப்ளஸ் 1, அப்போ 11 சொல்லிட்டு மறுபடியும் ஐயில் ஸ்டோர் ஆகும். பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே ஐயோட வேல்யூ வந்து 11 இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வைலில் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணோம். 11, இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்னன்னா 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. கண்டிஷன் ட்ரூ ஒன்று உள்ளே வரும். 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இப்போ ஐயோட வேல்யூ 12 மாறும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். 12 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. கண்டிஷன் ட்ரூ, 12 பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ 13 மாறும். இது போல் ஒவ்வொரு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். எப்போ ஐயோட வேல்யூ 16 இங்கே வருதோ அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆனோடனே இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ப்ரோக்ராமில் ஏதாவது கொடுத்துருந்தோம், அந்த இடத்துல கோடிங் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா அதோட ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணுறேன்.
நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க 10, 11, 12, 13, 14, 15. இப்போ வந்து 1 by 1 பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து எல்ஸ் பார்ட் ஒன்று சொல்லியிருந்தால, அது ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் மறுபடியும் எல்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் அதில் வந்து லூப் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க அந்த லூப் எக்ஸிட் அப்படின்ற லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. எப்போ அது எக்ஸிட் ஆகும்னா கம்ப்ளீட்டாக அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனவுடனே அந்த லூப்பை விட்டு வெளியே வரும். அப்போ வெளியே வரும்போது எல்ஸில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஒயில் லூப்பில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன பிறகு தான் எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். சரி, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சின்னதாக சேஞ்ச் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட்டில் ஐ அப்படின்றத கொடுத்துருக்கேன். 1 by 1 பிரிண்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து 1 by 1 பிரிண்ட் ஆகக்கூடாது, ஒரே லைனில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகணும். அப்போ ஒரே லைனில் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகணும்னா டேப் அப்படின்ற ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இங்கே யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து கமா சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன் எது வேணால் கொடுக்கலாம். நான் டபுள் கொட்டேஷனில் ஸ்லாஷ் டி அப்படின்னு கொடுத்துட்டு விட்டுறேன். அப்போனா என்ன ஆகுனா, இப்போ பிரிண்ட் ஐ கமா டபுள் கொட்டேஷனில் ஸ்லாஷ் டி கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன மீனிங், ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும், அப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு வந்துடும், அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும், ஸ்பேஸ் விட்டு வரும். இதுதான் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்கும். பைத்தான்லையும் சேம் இதே போல தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கொடுப்போம். ஆனால் டேப் பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்றத பார்ப்போம். பாருங்க எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, சேம் அதே போல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம நினைச்சது வந்து ஒரே லைனில் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி நினச்சி தான் ஸ்லாஷ் டி அப்படின்றத கொடுத்தோம். ஆனால் அது போல் வரல. எதனால் அப்படி வரல அப்படின்னு பார்த்தோம்னா, பைத்தானை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அடுத்த தடவை இன்னொரு தடவை பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது அது நியூ லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படி கிடையாது. ஸ்லாஷ் என் கொடுத்தா மட்டும்தான் அது நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஸ்லாஷ் என் கொடுக்கல அப்படின்னா ஒரே லைனில் தான் கண்டினியூவாக பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு அங்கே ஸ்லாஷ் டி வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனில் ஸ்லாஷ் டி இது போல் கொடுத்துட்டா எண்டில் வந்து ஸ்லாஷ் டி தான் வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எண்டில் வந்து நான் ஸ்லாஷ் டி கொடுத்ததுனால எனக்கு எப்படின்னா லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகாது, ஸ்பேஸ் விட்டு ஒரே லைனில் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்லாஷ் டியோட வேலை என்னென்னா டேப் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகாது தான். 10 பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஸ்லாஷ் டி, அதுக்கப்புறம் மறுபடியும் 11 ஸ்லாஷ் டி, 12 ஸ்லாஷ் டி, அந்த மாதிரி தான் லூப் ஒவ்வொரு தடவை எக்ஸிட் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இது போல் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 10லேருந்து 15 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே வந்து டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். டிக்ரீஸ் அப்படின்றது 100லேருந்து 10 டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 0ல் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ எப்படி நான் ப்ரோக்ராமை பண்ணுறது அப்படின்ற பாருங்க. 100 ஐயோட வேல்யூ 100ன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு கிரேட்டர் தென் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடணும். ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா எனக்கு லாஸ்ட் வேல்யூ வந்து 0 தான் வரணும். அப்போ ஐயோட வேல்யூ 100லேருந்து 0 வரைக்கும் அப்படின்னா இது போல தான் நம்ம கொடுத்தாகணும். ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஐயோட வேல்யூ 0 விட அதிகமாக தான் இருக்கணும். எப்போ 0 விட கம்மியாகுதோ அப்போ லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 100 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும், அப்புறம் ஸ்லாஷ் டி வந்துடும். ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போனா என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ 101 வரும். அப்போ 101 வந்துச்சுன்னா லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும், டெர்மினேட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஐயோட வேல்யூவை ஐ ஈக்குவல் டு ஐ மைனஸ் 10 இது போல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 10 மைனஸ் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறேன், வந்திருக்கு பாருங்கள். இது போல் ஒயில் லூப்பில் நிறைய கோடிங் பண்ணலாம். லூப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒயில் லூப்பில் எந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை கண்ட்ரோல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ட்ரோல் வேரியபிளோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணணும் லூப்புக்கு மேலே. அதுக்கப்புறமா லூப் வரணும், ஒயில் லூப் கண்டிஷன். அதுக்கப்புறமா உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ். கண்டிஷன் ட்ரூ ஆனால் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒர்க் ஆகும். இது ஸ்டேட்மெண்ட் பிளாக். அதுக்கப்புறம் கீழே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கண்ட்ரோல் வேரியபிள். கண்ட்ரோல் வேரியபிளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ அது இந்த இடத்துல இருக்கணும். லூப் அப்படின்னாவே அப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வேரியபிளோட இனிஷியலைசேஷன், அப்புறம் கண்டிஷன், அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் பிளாக், அதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஸ்டேட்மெண்ட் வரணும். இது வந்து எல்ஸ் பார்ட், இது ஆப்ஷனல் தான். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். இது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் வந்து ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்.
சரி, ஓகே. இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் அவுட்புட்டை காமிக்கிறேன். இந்த அவுட்புட்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.